ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் மிச்சர் கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியருக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள மிச்சர் தயாரிக்கக்கூடிய மிச்சர் குடோனில் ஏற்பட்ட திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட கலைவாணன் அப்படிங்கிறவர் தாங்க. இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் 2007 காலகட்டம் தாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2007 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய கலைவாணன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வயது தோராயமாக ஒரு 19 இருந்திருக்குங்க. இவருக்கு படிப்பில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றனால தாங்க படிப்பை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தாங்க வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரெடி ஆகிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இவர் எந்தெந்த வேலைக்கு போய் பார்த்துக்காருங்க, இவருக்கு ஒரு வேலையும் செட் ஆகவே இல்லை. அதன் பிறகு வந்து இவரோட அண்ணன் கூடயே வந்து அந்த கால் டாக்ஸி ஓட்டுறாரு இல்லையா, கூடயே போய் பார்த்துருக்காருங்க. அதுவுமே இவருக்கு செட் ஆகலை. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை நமக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் இவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு சமையல் மாஸ்டராக இருந்திருக்காரு. அவர் கூடயுமே வந்து வேலை போய் பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் அந்த வேலை வந்து இவருக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிருந்திருக்கு. ஆனா அந்த வேலை வந்து இவருக்கு ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லைங்க. திடீர்னு உடம்பு முடியாத காரணத்தினால இனிமே அந்த வேலையில வந்து நான் ஈடுபட மாட்டேன்ப்பா, நீ வேற ஏதாவது ஒரு வேலையை பார்த்து சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த சமையல் மாஸ்டர் சொல்லிடுறாரு. அதனால நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே தாங்க இருந்திருக்காரு. அந்த சூழ்நிலை தான் இந்த கலைவனனுடைய அப்பாவுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து மிச்சர் கடையில வந்து வேலை இருக்குடா, அதனால உங்களுடைய பையனை வந்து அனுப்பிச்சுடுறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கிறாருங்க. இதை கேட்டுட்டு கலைவண்ணனுடைய அப்பா வந்து கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே இல்லைங்க. மிச்சர் கடையில் வந்து வியாபாரம் பார்க்குற வேலையாக இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறான் அப்படின்னா வந்து என்ன ஒரு பெருசாக கிடச்சிட போகுது, அதனால அவன் ஒரு கைத்தொழில் பார்த்தான் அப்படின்னா வந்து அவனுக்கு தானே நல்லது, வேற ஏதாவது ஒரு வேலை சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு இவருடைய நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மிச்சர் கடையில் வியாபாரம் பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் கிடையாதா, நீ என்ன கேசியரா போக சொல்கிற அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டியா, அவங்க செய்யக்கூடிய இந்த சரக்குகள் இருக்கு இல்லையா, அல்வா மற்றும் மிச்சர் முறுக்கு இதெல்லாம் அதை செய்யக்கூடிய இடத்துல தாண்டா, அதாவது குடோனில் தாண்டா வேலை இருக்குது, அதுக்காக தான் உன் பையனை கூப்பிட்டுருக்காங்க, உன் பையனை வந்து அனுப்பிச்சுடுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. இதை கேட்ட உடனே கலைவனனுடைய அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதன் பிறகு என்னுடைய பையனை வந்து அங்கேயே சேர்த்துலாம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு அந்த மிச்சர் கடை அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே இவங்க எல்லாருமே போகிறாங்கங்க. அப்படி மிச்சர் கடைக்கிட்ட நெருங்கி போன பிறகு தாங்க தெரியுது இந்த கலைவனனுடைய அப்பாவுக்கு அந்த மிச்சர் கடை உரிமையாளர் இருக்கார் இல்லையா, அவரும் இவரும் வந்து ஆரம்பத்தில் வந்து பாலிய சிநேகிதன் அப்படின்ட்டு. அதனால இவங்க எல்லாருமே வந்து ஒன்று கூடி சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. அதன் பிறகு வந்து உங்களுடைய பையனை வந்து நான் சேர்த்துக்கிறேன், கைத்தொழில் வந்து நான் வந்து நல்லபடியாக கற்றுக் கொடுத்துறேன், ஆனால் சம்பளம் மட்டும் பெருசாக எதிர்பார்த்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மாதத்துக்கு வந்து 3500 தரேன், காலையில் வந்து அதிகபட்ச வேலை இருக்காது, ஒரு 10:30 மணிக்கு வந்தால் போதும், அதே மாதிரி மதியம் ஒரு 3 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு உங்களுடைய பையனை வந்து நான் அனுப்பிச்சி வச்சுறேன், என்னைக்காவது ஒரு நாள் வந்து சரக்கு எடுக்கிறதுக்காக வெளியே போவோம், அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஃபுல் டே லீவு தான், ஆனால் உங்களுடைய பையனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து என் கூட வந்துட்டு போட்டோம், அன்னைக்கான சம்பளத்தையுமே நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இந்த மிச்சர் கடையோட உரிமையாளர் வந்து சொல்கிறாருங்க. இந்த மிச்சர் கடையோட உரிமையாளருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவகுருநாதன் தாங்க. அதன் பிறகு இவங்களுடைய அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுடைய பையனை கூப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 2 நாட்களில் வந்து நான் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. என்ன காரணம் அப்படின்னா வந்து இவங்க வந்து இப்போ வேலைக்கு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து சனிக்கிழமை, அதனால ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துட்டு திங்கக்கிழமையிலேருந்து அவன் ஜாயின் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி உங்களோட பையனை வந்து பேசி முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாருங்க. அதே மாதிரி இந்த கலைவாணனும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திங்கக்கிழமை காலையிலே ஒரு 9 மணிக்கெல்லாம் அந்த மிச்சர் கடைக்கு போய் நெருங்கி போயிடறாரு. அதன் பிறகு வந்து அந்த மிச்சர் கடைக்காரர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து என்னப்பா அதுக்குள்ளேயும் கிளம்பி வந்துட்ட, நான் வந்து உன்னை 10 மணிக்கு தான் நான் வர சொன்னேன், சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து டீலாம் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய மனைவி வந்து அந்த மிச்சர் கடைக்கு வந்த பிறகு அவங்க வந்து கை மாற்றிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடோனுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. அந்த குடோன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கடை அமைந்திருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 12 வீடுகள் தள்ளி தாங்க அந்த குடோன் அமைச்சிருக்குது. அதே மாதிரி இந்த கலைவாணனும் அந்த மிச்சர் கடை உரிமையாளர் சிவகுருநாதனும் அந்த குடோன் கிட்டே நெருங்கி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு தாங்க சரக்கு போடுறதுக்காக ஒவ்வொரு வேலையாக வந்து இழுத்து போட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இந்த கலைவாணன் வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட 2 வாரத்திலேயே அந்த வேலை வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. இந்த வேலை தான் நம்மளுடைய நிரந்தரமான வேலை, இதில் எப்படியா இந்த கைத்தொழில் பழகிட்டு வந்து நம்ம எப்படியாவது ஒரு கடை வச்சிடணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்களுடைய ஓனருமே வந்து இவர்கிட்ட நல்லபடியாக பேச ஆரம்பிச்சிருக்காருங்க. ஏற்கனவே உங்களுடைய அப்பா வந்து பாலிய சிநேகிதன், அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பையனையும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்றனால இருவருமே நண்பர்கள் மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டு தாங்க அந்த வேலையில் வந்து ஈடுபடுவது வழக்கம். அதே மாதிரியே கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திலேயே இந்த கலைவாணன் என்ன பண்ணார்
பார்த்தீங்கன்னா கோதுமை அல்வா செய்வாங்க இல்லையா, அந்த முறையை வந்து செய்முறையை வந்து நல்லபடியாக வந்து கற்றுக்கிறாருங்க. அதன் பிறகு வந்து மிச்சர் போடுவது, மைசூர் பாகு போடுவதுன்னு ஒவ்வொரு தொழிலாக வந்து இந்த கடையோட உரிமையாளர் வந்து கற்றுக் கொடுத்துட்டே இருந்திருக்கிறாரு. இப்படி இந்த இருவருடைய வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய இருவருடைய வாழ்க்கையிலும் பேரிடி விழுக காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவகுருநாதன், அதாவது மிச்சக்கடை உரிமையாளர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து அவருக்கு திருமணமாகி 4 வயசில் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவிக்கே தெரியாமல் இல்லீகல் அஃபேர் வச்சுருந்துருக்காருங்க வேற ஒரு ஊரில். அதனால என்ன பண்ணுவார்னா, மாதத்துக்கு ஒரு 2 முறை வந்து சரக்கு எடுக்கிறதுக்காக வந்து வெளியே போவார் இல்லையா, அப்படி வெளியே போகும்பொழுது இந்த கலைவாணனையும் கூட கூட்டிகிட்டு போவாருங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பேக்கரியில் வந்து நீ வந்து வெயிட் பண்ணப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மணி நேரம் வந்து வெயிட் பண்ண வைப்பார். அதன் பிறகு வந்து அவர் எங்கே போயிட்டு வர்றாரு, என்ன ஆனார் அப்படின்ற மாதிரி வந்து தெரியாதுங்க. அதுக்கு பிறகு தாங்க அவர் வெளியே வந்துட்டு இந்த பையனை வந்து கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் இந்த மிச்சர் கடைக்கே வருவார். இப்படியே ஒரு ஓனர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத வந்து சந்தேகப்பட்டுட்டு இந்த கலைவாணன் வந்து கேட்கவே ஆரம்பிச்சாருங்க நேரடியாகவே. யாருன்னா அது, யாரை பக்கம் போயிட்டு வரீங்க, நான் வந்து பேக்கர்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட போனீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிடுச்சு, என்ன காரணம், அங்கே யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களா, உறவுக்காரங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இந்த கலைவாணன் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தாங்க அவங்களுடைய ஓனர் வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுவும் ஒன்றும் இல்லப்பா, என்னுடைய மனைவிக்கு வந்து தெரியாமல் நான் ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சுருக்கேன், அதுக்காண்டி அந்த பெண்மணி வந்து பார்க்கறதுக்காக தான் நான் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது, இந்த விஷயத்தை வந்து என்னுடைய மனைவிக்கிட்ட வந்து நீ சொல்லிடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அதன் பிறகு வந்து இந்த கலைவாணன் வந்து என்ன பண்ணுறது, நம்ம வந்து சொல்லக்கூடாதுன்னு வந்து ஓனர் சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த கலைவாணனை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஓனர் வந்து எந்த ஒரு குறையுமே வச்சது இல்லைங்க. அதே மாதிரி இந்த அல்வா போடுறது மற்றும் மிச்சர் போடுறது எல்லாமே கைத்தொழிலுமே கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்பேற்பட்ட நல்ல மனுஷனை வந்து நம்ம எப்படி வந்து காட்டி கொடுக்குறது அப்படின்றக்காக இவருமே வந்து மறைச்சிட்டு தாங்க இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் தோராயமாக ஒரு நாள் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் ஒரு 3 மணிக்கு இவருடைய கடைக்கிட்டு வந்துட்டு இருக்காருங்க இந்த சிவகுருநாதும் அவங்களோட இந்த கலைவாணன் இருக்கார் இல்லையா, அந்த வாலிபரும். அப்படி கடைக்குள்ளே வந்த பிறகு இந்த சிவகுருநாதன் என்ன பண்ணுறாருன்னா, நாளைக்கு வந்து நம்ம சரக்கு எடுக்க போகணும்டா, அதனால ஒரு சில ஜாமான் மட்டும் இருக்குதா நான் பார்த்து செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய பையிலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து கீழே வந்து விழுந்துருக்குங்க. அப்படி அந்த ஃபோட்டோ விழுந்த பிறகு பக்கத்தில் நிற்கக்கூடிய அவங்களுடைய மனைவி வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்த்துறாங்க. கையில் எடுத்து பார்த்து அடுத்த நிமிஷமே அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பெண்மணியை பார்த்துட்டு யார் இவங்க அப்படின்ற மாதிரி வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் பையிலேருந்து தாங்க விழுந்திருக்குது, அதை வந்து நல்லா பார்த்துட்டாங்க. ஆனால் பக்கத்தில் நிற்கக்கூடிய இந்த கலைவாணர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த பொம்பளை, பார்த்த மாதிரியே தெரியலையே, இது வந்து புதுசாக இருக்குதே, உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் இந்த கலைவாணன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிவகுருநாதன் வந்து இப்படி உத்து பார்க்குறாருங்க. உடனே இந்த சிவகுருநாதன் வந்து கண்ணை காட்டுறாருங்க, எதுவும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி வந்து செய்கை காட்டுறாரு. அதுக்கு பிறகு இந்த கலைவாணன் வந்து இவங்களுடைய மனைவி வந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, எனக்கு வந்து தெரிஞ்ச உறவுக்காரங்க தான், என்னுடைய அத்தை தான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து விருட்டுன்னு பிடிங்கி இவருடைய பாக்கெட்டில் வச்சுக்கிறாருங்க. அதுக்கு பிறகு இவருடைய வேலையை முடிச்சுட்டு வந்து நான் நாளைக்கு வரேனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவருடைய இந்த வேலையை வந்து ஈடுபடணும் அப்படின்றக்காக இந்த சரக்கு எடுக்கிறதுக்காக இந்த சிவகுருநாதனும் இந்த கலைவாணனும் ஒரே பைக்கில் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஓனர் வந்து இந்த கலைவாணனை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்காரு, நல்ல வேலைடா என்னை வந்து நீ காட்டி கொடுக்கல, இல்லைன்னா என்னுடைய மனைவி வந்து பேயாட்டம் ஆடி இருப்பாடா, தப்பிச்சுட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு இந்த கலைவாணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப தப்புனா, என்ன இருந்தாலுமே உங்களுடைய மனைவிக்கு வந்து எதுவுமே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது என்னைக்காவது தெரிய வந்துருச்சு அப்படின்னா வந்து பெரிய பூகம்பமே வெடிக்கும், அதனால நீங்கள் வந்து ஒதுங்கிக்கோங்கண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. ஆனால் இந்த சிவகுருநாதன் வந்து கேட்கவே கிடையாதுங்க. நான் வந்து இப்போ இருந்து பழக்கம் கிடையாதுடா, ஆரம்பத்துலேருந்து நான் பழக்கத்தில் இருக்கேன், அதனால் இப்போதைக்கு நான் வந்து விட்டுட்டு போனேன் அப்படின்னா வந்து இன்னொரு பக்கம் வந்து எனக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, அதனால தான் அவளுக்கு தெரியாமலே இந்த மாதிரி ஒரு செயலை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன்டா, தயவு செஞ்சு என்னை பற்றி வந்து எதுவுமே சொல்லிடாத அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சி கேட்டிருக்காருங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு சில சரக்குகள் போடுறதுக்கு இந்த கலைவாணன்றவர் வந்து பழகிருக்காருங்க. அந்த நேரத்தில் இந்த சிவகுருநாதனுக்கு வந்து உடம்பு முடியல போல, அதனால நீ வேலைக்கு வந்துடுறா, உன்னால் முடிஞ்ச சரக்கு மட்டும் நீ போடு, நான் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன்டா, இடையில நான் வரேன்டா அப்படின்ற மாதிரி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் இதே மாதிரி ஓடிட்டு இருந்திருக்கு. அதன் பிறகு வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவகுருநாதன் வந்து ஏற்கனவே இல்லீகல் அஃபேர் இருக்கார் இல்லையா, அந்த பெண்மணி உங்களுடைய வீட்டுக்கே தேடி வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு தேடி வந்த பிறகு நான் யார் என்ன அப்படின்றத வந்து விவரத்தை முழுசாக சொல்லியிருக்காங்க இந்த சிவகுருநாதனுடைய மனைவி கிட்ட. இதை கேட்டது இவங்களுடைய மனைவிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுச்சு. என்னையா சொல்லிட்டு இருக்கா இந்த பெண்மணி வந்து யாரு, நான் அன்னைக்கு ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி தெரியுது, அந்த கலைவாணன் என்னமோ எனக்கு சொந்தக்காரங்க உறவுக்காரங்க அத்தை அப்படின்னு சொன்னா, ஆனால் இந்த பெண்மணி வந்து வேற என்னென்னமோ சொல்லி உளறிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி பெரிய சலசலப்பு ஏற்பட்டுருக்குங்க. இப்படி பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும் பொழுது இந்த சிவகுருநாதனுடைய மனைவியோட தம்பி ஒருத்தர் இருந்திருக்காங்க, குடும்பத்து தம்பி தான், அவருமே இந்த மிச்சர் தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் தாங்க. அவருக்கு பிரச்சனை விஷயம்லாம் தெரிஞ்சு உங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்த பிறகு இந்த சிவகுருநாதனை போட்டு சத்தம் போட ஆரம்பிச்சாருங்க.
அதே மாதிரி குடோனு கிட்ட போயிட்டு நான் குடோனை இழுத்து மூடுறேன், அந்த வேலையெல்லாம் உனக்கு இருக்குது அப்படின்றனால தானே இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த குடோனு கிட்டே போயிட்டாரு. அதன் பிறகு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கலைவாணன் இருக்காரு இல்லையா, அவர் வெளியே தள்ளி அந்த கேட்டை மூடி, இனிமே நீ குடோனுக்கு வேலைக்கு வரவே வேணாம், நீ முதல்ல உன்னுடைய ஊருக்கு கிளப்போ அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுருக்காருங்க. அதன் பிறகு இந்த கலைவாணன் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஓனரை போய் பார்க்க போறாரு. அப்படி பார்க்க போகும்பொழுது அந்த ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஒரு 2-3 நாட்கள் நீ வேலைக்கு வரவேணாம்ப்பா, இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அது முடிஞ்ச பிறகு நானே நீ கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க. தன்னுடைய ஓனரே இந்த மாதிரி சொல்லிட்டாரு, நம்ம ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி கலைவாணன் வீட்டிலே தான் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் உங்களுடைய ஓனர் கூப்பிடுறேன்டார் இல்லையா, ஆனால் ஒரு தடவை கூட இவர் கூப்பிடுற மாதிரி தெரியவே இல்லைங்க. என்ன பிரச்சனை நடந்துருக்குன்றதுன்னு புரியவே இல்லை. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த சிவகுருநாதனுடைய மனைவி கால் பண்ணுறாங்கங்க. கால் பண்ண அடுத்த நிமிஷமே நீ நேரடியாக கிளம்பி வாப்பா, கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கலைவாணனுமே அவங்க இருக்கக்கூடிய அந்த முதலாளி இருக்கக்கூடிய ஊருக்கே போகிறாருங்க. அப்போ அவங்களுடைய ஊருக்கு போன பிறகு இவங்களுடைய வீட்டுக்கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க. போய் பார்த்த இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இப்படி கூட்டமாக நிற்கிறாங்க. என்னாச்சு, ஏன் என்னுடைய ஓனர் வீட்டுக்கு முன்னாடி இத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர் சொல்லக்கூடிய வார்த்தையை கட்டி ஒரு மிரண்டு போயிட்டாரு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த கணவன் மனைவி அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்துச்சு இல்லையா, கிட்டத்தட்ட இந்த ஒரு வார காலகட்டமாக. அப்படி சண்டை அதிகமாக முத்தி போனதுனால இவங்களுடைய மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுடைய பொண்ணை தூக்கிக்கிட்டு என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த சிவகுருநாதன் எவ்வளவோ தடுத்து அவங்களுடைய மனைவி கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை. அதன் பிறகு இவர் மட்டும் தனிமையில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த சிவகுருநாதன் என்ன நினைச்சாருன்னு தெரியலங்க, அந்த சரக்கு இந்த குடோன் இருக்கு இல்லையா, மிச்சர் தயாரிக்கக்கூடிய இடம், அந்த குடோனுக்கே போயிட்டு தீயை பற்ற வச்சிருக்காருங்க. அப்படி தீ பற்ற வச்சு அது வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே தெரியாதுங்க. கொஞ்சம் தூரத்தில் தான் வீடுகள் தள்ளி தள்ளி இருந்திருக்குது. அதே மாதிரி அந்த நபர்கள் பூரா என்னடா அது புகை மூட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியே எட்டி பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த குடோன் புகையாக வந்துட்டு இருக்குது. அப்பயுமே இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அந்த சரக்கு போடுற வேலையை ஈடுபட்டு இருப்பார் போல, அதனால தான் இந்த அளவுக்கு புகை வருது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய புகைகள் எந்த அளவுக்கு இருக்குன்றது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு அதிகமாகலாம் வராது. ஆனால் இது பயங்கரமாக இப்படி தீ மூட்டு எரிச்சிட்டு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிறைய போய் பார்க்குறாங்க. பார்த்து அடுத்த நிமிஷமே கூடியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஈரக்குழியும் நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மிச்சர் தயாரிக்கிறதுக்காக அந்த குடோனுக்குள்ளே ஏகப்பட்ட மூட்டைகள் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த விறகு மூட்டைகள், அந்த முந்திரி விதைகள், இதெல்லாம் அது பூரமே மொத்தமாக தாங்க இருந்திருக்குது. அதுமேலே இவர் தீயை பற்ற வச்சிருக்காரு அப்படின்றனால தாங்க தகன்னு பொறிச்சு எரிஞ்சுட்டு இருக்குது. இதனால தாங்க வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் பூரா புகை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பக்கத்தில் நிறைய பார்த்துருக்காங்க. அதன் பிறகுமே காப்பாற்றலாம்னு நினைக்கிறாங்க. இவங்களால கொஞ்சம் கூட காப்பாற்றவே முடியல. ஒரு கட்டத்தில் இந்த சிவகுருநாதன் அப்படி தீயால் எரிஞ்சு மொத்தமாகவே அந்த இடத்துல கருகி போய் விழுந்திருக்காருங்க. அதுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய மனைவி மட்டும் இவங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்கிட்டையுமே விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்படி நடந்த விஷயத்தை எல்லாமே கேட்டுக்கிட்டு இந்த கலைவாணனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. தன்னுடைய ஓனர் எந்த அளவுக்கு நல்லவர், தனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு, இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு, இதுக்கு பிறகு நமக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு இறுதிச் சடங்கு செய்வதற்காக துக்க வீட்டில் எல்லா விஷயமே நடந்துட்டு இருக்குங்க, ஏற்பாடுகளாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த கலைவாணனுக்கு மனசு கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இனிமேல் இந்த இடத்துல நம்ம நிற்க முடியாது, நம்மளுடைய ஊருக்கே கிளம்பி போயிடுவோம், ஏன்னா நம்ம நின்றோம் அப்படின்னா நம்மளோட கண்கள்லேருந்து அறியாமலே கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க இங்கே இருக்கக்கூடிய யாருக்கிட்டுமே எந்த ஒரு விஷயமே சொல்லாமல் இவருடைய ஊருக்கே கிளம்பி வந்துட்டாருங்க. அப்படி ஊருக்கு கிளம்பி கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் கடந்துருச்சுங்க. அந்த சமயத்தில் இந்த கலைவாணனுடைய முதலாளி இருக்கார் இல்லையா, அதாவது சிவகுருநாதன், அவங்களுடைய மனைவி ஃபோனில் இருந்து தாங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ண அடுத்த நிமிஷமே என்னாச்சுக்கா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீ மறுபடியும் வேலைக்கு வாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. நான் வேலைக்கு வரவா, என்னை பார்த்துக்கிறக்க அங்கே யார் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைப்பா, என்னுடைய தம்பி அந்த மிச்சர் கடை ஆல்ரெடி அந்த வேலையெல்லாம் ஈடுபட்டு இருந்தான், அதனால எங்களுடைய கடையை அவனே பார்த்துக்கிறதா சொல்லிட்டான், அதனால அந்த மிச்சர் போடுற இடத்துல ஆட்கள் தேவைப்படுது, நீ மறுபடியும் சேர்ந்துட்டு அப்படின்னா நீ கேட்கக்கூடிய சம்பளத்தை கூட நாங்கள் கொடுத்துறோம், எதிர்ப்பா நாளையிலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஒரு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க, நம்ம போவோமா வேணாமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா தன்னுடைய ஓனரோடைய ஞாபகம் அதிகமாக வரும் அப்படின்றக்காக யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் இவர் போகவே கிடையாது. அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த சிவகுருநாதனுடைய மனைவி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றக்காக இவர் கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாருங்க. அதே மாதிரி இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை போல சொல்லிட்டாரு. என்ன காரணம், ஏற்கனவே இவங்களுடைய அப்பாவுக்கும் அந்த சிவகுருநாதன் பாலி ஸ்நேகிதன் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால அவங்களுமே போக வேணாம்டா அப்படின்ற மாதிரி தடுத்திருக்காங்க. அதே மாரி நம்ம போயாகணுமே, போனால் மட்டும் தான் இந்த கைத்தொழில நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்றக்காக துணிஞ்சு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க.
அதே மாதிரி அந்த மிச்சர் கடைக்கிட்ட நெருங்கி போன பிறகு அந்த சிவகுருநாதனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தாங்க இவங்க கிட்ட ஆறுதலாக பேசுகிறாங்க. நீ எதையுமே நினச்சி பார்க்காதப்பா, எதையும் நினச்சி வருந்தாத. என்னுடைய கணவர் போகணுன்றது விதி, அதை வந்து மாற்றவே முடியலை. இப்பொழுது என்னுடைய தம்பி தான் வந்து அந்த குடோனை வந்து பார்த்துட்டு இருக்கான் பொறுப்பா. அதனால நீ அந்த குடோனில் வந்து நீ ஏற்கனவே என்ன வேலை பார்த்தியோ அதே நீ போய் பாரு, உனக்கு உண்டான சம்பளத்தை வந்து நான் கரெக்டாக கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து வேறு வழி இல்லையில, நம்ம வந்து வந்துட்டோம், அதனால் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி குடோன் கிட்ட நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி குடோன் கிட்ட நெருங்கி போன அடுத்த நிமிஷமே அவருடைய கண்களே அறியாமல் வந்து கண்ணீர் வந்திருக்குது. தன்னுடைய முதலாளி எப்படிலாம் நம்மளை பார்த்துக்கிட்டாரு, கலகலன்னு பேசக்கூடிய ஆள் தானே, இப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து வேற ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம வேலை பார்க்க போகிறோம், அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் பயத்தோட தாங்க அந்த குடோன் கிட்ட போகிறாரு. அப்படி இந்த கலைவாணன் இந்த குடோனுக்குள்ளே போன பிறகு வந்து இந்த சிவகுருநாதனுடைய மனைவியோட தம்பி இருக்கார் இல்லையா, அவர் அந்த வேலை செய் இந்த வேலை செய் அப்படின்ற மாதிரி வந்து மாறி மாறி சொல்லிட்டே இருக்காரு, தவிர நல்லபடியாக முகம் கொடுத்து கூட பேசவே இல்லைங்க. இவர் தன்னுடைய ஓனர் மாதிரி இல்லை, இவர் வந்து கொஞ்சம் சுடுன்னு இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட அதிக அளவு பேசாமையே இவருடைய வேலையிலேருந்து ஈடுபட்டு இருந்திருக்காருங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டங்கள் கடந்துருச்சுங்க இவர் வேலையில் ஜாயின் பண்ணி. அந்த சமயத்தில் போகிறமே அந்த குடோனுக்குள்ளே யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி இவர் வந்து கூப்பிட்ற மாதிரியும் அப்படின்ற மாதிரியும் இவருக்கே வந்து ஒரு விஷயம் தோணி இருக்குது. தன்னுடைய முதலாளியை வந்து நம்ம நினச்சிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி வந்து கற்பனையாகவே தோணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இவருடைய மனசை வந்து ஆறுதல் படுத்திட்டு அந்த வேலையில் வந்து ஈடுபட்டு இருக்காருங்க. அந்த சமயத்தில் தான் கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திற்கு பிறகு இவங்களுடைய ஊரில் வந்து ஒரு திருவிழா வந்து நடக்க காத்துருச்சுங்க. அதனால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பூராமே வந்து ஜகஜோதியாக வந்து அந்த இடத்துக்கு வந்து கூட்டமாக வந்துருக்காங்க. அந்த ஊரை சேர்ந்த மக்கள் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்கள் புறமே வந்து அந்த திருவிழா வந்து கொண்டாடுவது வந்து வழக்கங்க. அந்த கோயில் திருவிழா வந்து ஒரு அம்மன் கோயில் திருவிழா தாங்க. அதனால் இந்த சிவகுருநாதனுடைய மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கலைவாணன் பார்த்துட்டு நீ வந்து இன்னைக்கு இரவு வந்து நீ வேலை பார்த்தாகணும், ஏன்னா மக்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க, கடையில் வந்து நான் கட்டாயமாக வந்து நின்றாகணும், என்னுடைய தம்பி வந்து நின்றாகணும், நீ வந்து இந்த மிச்சர் குடோனில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை பூரா வந்து ஒவ்வொன்றா வந்து செஞ்ச பிறகு வந்து தூக்கி வந்து இங்கே வந்து கடையில் வந்து நீ வைக்கணுப்பா, கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் சாப்பிட போகிறப்ப நீ வந்து இந்த கடையில் வந்து கேசியராக வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கலைவாணனுமே அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அன்றைய பொழுது பொறுமே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி தோராயமாக இரவு 7 மணியே கடந்துருச்சு. அந்த சமயத்துலையுமே வந்து அந்த கடைக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வராங்க அப்படின்றதுக்காக இவங்க ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்காங்க இல்லையா அந்த சரக்கு பொருட்கள் ஒவ்வொன்றா வந்து காலியாக ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு பிறகு இவங்களுடைய தம்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் குடோனுக்கு போய் நான் வந்து சரக்கு போடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த சரக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு வந்து இந்த கலைவாணனுமே கூடயே போய் அந்த குடோன் வந்து காத்துட்டு இருக்காருங்க. அப்படி எல்லா சரக்குமே ஒவ்வொன்றா போட்ட பிறகு என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த சிவகுருநாதருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட தம்பிக்கு வந்து கால் பண்ணுறாங்க, கடைக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்கடா, என்னால் சமாளிக்க முடியல, அதனால வந்து நீ வந்து கிளம்பி வா, கலைவாணனை வந்து அந்த குடோன்லேயே விட்டுட்டு வா, நமக்கு தேவைப்படுற பொருட்களை வந்து அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு வர சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய தம்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த கலைவாணனை அந்த குடோன்லேயே நிப்பாட்டிட்டு நான் வந்து கடைக்கு போகிறேன்டா, ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அவனுக்கு வந்து கால் பண்ணுறேன், அதன் பிறகு வந்து பொருட்களை பூரா நீ ஒவ்வொன்றா எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுடைய கடைக்கே கிளம்பி போயிட்டாருங்க. அப்படி சிவகுருநாதனுடைய மனைவியோட தம்பி வந்து கிளம்பி போன பிறகு இந்த கலைவாணன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அந்த குடோனில் தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இந்த சிவகுருநாதனுடைய மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே தூள் பகடா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தகரப்பெட்டியை வந்து தூக்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அதன் பிறகு வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த கலைவாணன் வந்து அந்த தகரப்பெட்டியை தூக்கிக்கிட்டு அந்த தூள் பகடாவை போய் இவங்களுடைய கடையில் போய் ஒப்படைச்சிட்டு இருந்திருக்காரு. அப்படி கடையில் ஒப்படைச்சிட்டு மறுபடியும் இவங்களுடைய இந்த குடோன்கிட்டே நெருங்கி வந்திருக்காருங்க. நெருங்கி வந்த அடுத்த நிமிஷம் இவருக்கு பேரிதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இந்த குடோனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதை வந்து மூடி தான் வச்சுருப்பாரு. அந்த மூடி இருக்கக்கூடிய இந்த கதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்குங்க. ஒருவேளை யாரும் திருட உள்ளே நுழைஞ்சிட்டானா நம்ம வந்து செத்தோம்டா அப்படின்ற மாதிரி அந்த குடோனுக்குள்ளே அப்படி நெருங்கி போய் உள்ளே நுழைஞ்சு போய் பார்த்துருக்காரு. பார்த்த அடுத்த நிமிஷம் தாங்க இவருடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவருடைய கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவருடைய குடோனுக்குள்ளே அந்த சமைக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பொருட்களாக வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க தயார் பண்ண பொருட்களை போகிறோம், அந்த இடத்துல கருன்னு யாரோ ஒரு நபர் வந்து இப்படி நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதை பார்த்தது மிரண்டு போயிட்டாரு. யார் நீங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. கேட்ட அடுத்த நிமிஷமே அங்கே நிற்கக்கூடிய அந்த கரியை ஒரு வந்து டக்குன்னு திரும்புதுங்க. திரும்பின அடுத்த நிமிஷமே இவருக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் வந்து யாரோ ஒரு நபர் திருடன் தான் உள்ளே வந்துட்டார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு இல்லையா, அங்கே நிற்கக்கூடியது வந்து திருடன் கிடையாதுங்க, இவருடைய முதலாளியான சிவகுருநாதன் தான் அப்படி தத்துருவமாக அப்பட்டமாக நின்றுட்டு இருக்காரு. இந்த காட்சியெல்லாம் கண்கூடா பார்த்தா கலைவாணனுக்கு கைகால் உடம்பெல்லாம் வேர்த்து விடவடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முதலாளி வந்து உயிரோடு இருக்கும் பொழுது பாசமாக அன்பாக எவ்வளவோ ஒரு நெருக்கமாக இருந்திருந்தாலுமே இப்போ வந்து ஆன்மாவை தான் நிற்கிறாரு. இதனால தாங்க இவரால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அப்படி கைகால் உடம்புலாம் நடுக்கத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கரி உருவம் வந்து இவரை பார்த்துட்டு பக்கத்தில் நெருங்கி வருது. அந்த சமயத்தில் இவருடைய கால்கள் வந்து பின்னாடி நடக்கக்கூட முடியலைங்க. அதே இடத்துல இப்படி பிடிச்சி வச்ச மாதிரி இப்படி நின்றுட்டு இருக்காருங்க. அப்படி நிற்கும் பொழுதே அந்த கரி உருவம் இவருடைய பக்கத்தில் நெருங்கி வந்துட்டு ஓன்னு அழுக ஆரம்பிக்குதுங்க.
தனக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஆன்மா வந்து நிற்கிதே, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி, எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் வெளியே இருந்து யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குதுங்க. சத்தம் கேட்ட அடுத்த சமயம் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் இந்த குடோன் கிட்ட வந்து பார்த்துருக்காரு. பார்க்கும் பொழுது அந்த நிற்கக்கூடிய வந்து கரிய உருவம் வந்து திடீர்னு டிஸப்பியர் ஆன மாதிரி காணாமல் போயிருக்குங்க. அதுக்கு பிறகு வந்து திருப்பி பார்த்தார் இல்லையா, இங்கே யார் வர மாதிரி தெரிஞ்சு இல்லையா, அது வந்து வேறு யாரும் கிடையாதுங்க, இந்த சிவகுருநாதனுடைய மனைவியோட தம்பி இருக்காங்க இல்லையா, அவர் தான் அந்த குடனுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காரு. என்னடாச்சு ஏன் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து சும்மா நின்றுட்டு இருக்கேன், வேறு எதுவும் சரக்கு தூக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி பயத்தோட கேட்டிருக்காரு. இல்லையே உன்னுடைய மொழி சரியில்லை, உன்னுடைய பேச்சு சரியில்லை, எதையும் பார்த்து பயந்துட்டே அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. கேட்கும் பொழுது இந்த கலைவாணன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஏதாவது தூக்கணும்னா சொல்லுங்கள், நான் வந்து தூக்கி கடையில் வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதன் பிறகு அங்கே போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு சில மிச்சர்களை மட்டும் தூக்கிட்டு போய் அவருடைய கடையில் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் இந்த குடோன்கிட்டே நெருங்கி வந்திருக்காரு. மறுபடியும் இந்த சிவகுருநாதனுடைய மனைவியோட தம்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து கடைக்கே போகிறேன், நீ வந்து குடோன்லேயே பார்த்துக்கோ, வேறு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நான் கால் பண்ணுறேன், அதிகபட்சம் வந்து வேறு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, அதனால் இங்கே தான் நீ வெயிட் பண்ணி ஆகணும், கொஞ்ச நேரத்துலேயே வந்து நான் கிளம்பி வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம தூங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட கலைவாணனுக்கு மறுபடியும் பேரெதிர்ச்சி. இவ்வளோ நேரம் வந்து தனியாக இருக்கிறதுனாலே நம்ம ரொம்ப பயந்துட்டோம், இப்போ மறுபடியும் வந்து இங்கேயே வந்து தூங்குவோம் அப்படின்றாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருக்காருங்க. அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 4-5 ஊர்கள் வந்து மொத்தமாக வந்து திருவிழா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் இந்த இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு குடோனை வந்து இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க நடுங்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த குடோனில் தனிமையில தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாசலையே பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. வெளியே போனவர் இந்த கடைக்கு போறேன்னு சொல்லி போனார் இல்லையா, அவர் எப்போ திரும்ப வருவாருன்ட்டு. ஆனால் அவர் வெளியே போனவர் வந்து திரும்ப வர மாதிரி தெரியல. அந்த சமயத்தில் இவர் வந்து பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய மறுபடியும் ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கக்கூடிய அந்த குடோன் இருக்கு இல்லையா, சுற்றியும் வந்து தகர சீட் போட்டு தாங்க அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த தகரத்தில் பூரா யாரோ டம்முன்னு அடிக்கிற மாதிரி வந்து சத்தம் பலமாக கேட்டிருக்குது. இந்த மாதிரி ஒரு சத்தம் மேலே கேட்குதே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த குடோனை சுற்றி வந்து யாரோ ஒரு நபர் வந்து ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தமும் பலமா கேட்குது. இந்த இரவோட நம்ம செத்தோம்டா, இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காரு. அடுத்த நிமிஷமே இவருடைய இந்த வாசலுக்கு முன்னாடி வந்து கருகருன்னு இருக்கக்கூடிய அதே கறி ஒரு வந்து நிற்கிதுங்க. இதை பார்த்தது மிரண்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த வாசலை நோக்கி இங்கே நிற்கக்கூடிய கறி உருவம் இருக்கு இல்லையா, அதையுமே தட்டி தூக்கிட்டு அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போகிறாருங்க. அப்படி போனவர் வந்து கொஞ்சம் கூட நிற்கவே இல்லைங்க. அவங்களுடைய மிச்சர் கடை அமைச்சிருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அப்படி கடைக்கிட்ட நெருங்கி வந்த பிறகு இவருடைய முகத்தோணியை பார்த்துட்டு இந்த சிவகுருநாதனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சா, ஏன்டா ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கோ, முகமே சரியில்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து ஊருக்கு கிளம்பி போகிறேன், எனக்கு வந்து காசை கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த கலைவாணன் கேட்டிருக்காரு. என்னடா கிறுக்கா சொல்கிற, இந்நேரத்தில் வந்து உனக்கு எவ்வளோ பஸ் விட்டுக்கிட்டு இருக்கிறான், எல்லாமே வந்து பஸ் வந்து விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு தான் வரும், நீ வந்து திருவிழாவை பார்த்துட்டு பெசாமல் இங்கேயே இரு, அப்படி இல்லை அப்படின்னா கடையில் வந்து வியாபாரம் பாரு, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு வந்து அந்த குடோனில் இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது, அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன், நான் இங்கே வந்து திருவிழாவும் பார்க்கல எதுவும் பார்க்கல, எப்பயாவது என்னை வந்து என்னுடைய ஊர்லேயே வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்துட்டு உங்களுடைய தம்பிக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. என்னடாச்சு, ஏன்டா அப்படி விளையாட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ வந்து கடைக்குள்ளே உட்கார்றா, அப்படி இல்லைன்னா திருவிழா பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த சிவகுருநாதனுடைய மனைவி சொன்ன மாதிரியே இந்த கலைவாணன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, விடிய விடிய அந்த கடையிலே தாங்க காத்துட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த அவங்களுடைய தம்பிகிட்டையும் சரி, இந்த பெண்மணிக்கிட்டையும் சரி, எதுவுமே முகம் கொடுத்து கூட பேசவே இல்லைங்க. ஏதோ ஒரு பயத்தோட நடுக்கத்தோட இருந்திருக்காரு. மறுநாள் காலையில் விடிச்ச பிறகு எனக்கு காசை கொடுங்க, நான் வந்து ஊருக்கே கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி முதல் பஸ்ஸை பிடிச்சி இவருடைய ஊருக்கே போயிட்டாரு. அப்படி போன பிறகு வந்து வீட்டில் வந்து எதுவுமே சொல்லாமல் போர்வை பற்றி படுத்து தூங்கியிருக்காருங்க. விடிய காலையில் எதிர்த்த பிறகு தாங்கன்னு தெரியுது, உங்களுடைய அப்பா அம்மா வந்து பக்கத்தில் வந்து பார்த்துருக்காங்க, இவருக்கு வந்து பயங்கரமாக காய்ச்சல் கொதின்னு கோச்சிட்டு இருந்திருக்குது. அதன் பிறகு வந்து பக்கத்தில் இருக்க மருத்துவமனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அப்பயுமே அவருடைய காய்ச்சல் வந்து குணமாகிற மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக வந்து காய்ச்சல் விடுற மாதிரி தெரியல. நம்ம வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போன பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி வந்து சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு ஆன்மாவுடைய பார்வை வந்து உங்களுடைய பையன் மேலே பட்டிருக்குது, அதனால தான் அந்த ஆன்மா வந்து தொடர்ந்து வந்ததுனால தான் உங்களுடைய பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்குது, இனிமேல் அந்த ஆன்மா வந்து உங்களோட பையனை வந்து தொந்தரவு பண்ணாது, அது ஏதோ கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கே தவிர உங்களுடைய பையனை வந்து கொடுமைப்படுத்துறதுக்காக வரல, நீங்கள் தைரியமாக உங்களுடைய பையனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய பையனை வந்து ஆறுதல் சொல்லி இந்த கோயிலுடைய பூசாரி வீட்டுக்கே அனுப்பிச்சு. அப்படி இந்த கலைவாணன் கூட்டிட்டு உங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலே அவருடைய காய்ச்சல் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து சரியாயிடுச்சுங்க. அதே மாதிரி ஒரு 3 நாட்கள் வந்து இவருடைய வீட்டில் தாங்க இருந்திருக்காரு, வேலைக்கு போகவே இல்லை. அவங்களுடைய மிச்சர் கடையில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து ஃபோன் அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க, வாப்பா வாப்பாண்டு. ஆனால் எவ்வளோ சொல்லியுமே வந்து இவர் வந்து போகவே இல்லை. இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்கக்கா, ஒரு வாரம் கழிச்சு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டே இருந்திருக்காரு. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய அப்பா அம்மா வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, என்னடா அது வேலை நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படி பாதியிலே விட்டுட்டு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுவும் இன்னொருப்பா, என்னுடைய முதலாளியோட
நோயாளியோட ஆன்மாவே நான் வந்து கண் முன்னாடி பார்த்தேன், அதனால தான் எனக்கே உடம்பு முடியாமல் போச்சு, நான் இனிமேல் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி உங்களுடைய அப்பாவுமே வந்து அந்த கோயில் பூசாரி வந்து சொன்னார் இல்லையா, காத்து கருப்போட பார்வை தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு, அதனால நீ வந்து அங்கே போகவே வேணாம், வேறு ஏதாவது ஒரு வேலையை வந்து தேர்ந்தெடுத்து நீ அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த சிவகுருநாதனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டே ஃபோன் அடிச்சு வந்து நேரடியாக விஷயத்தை சொல்லிட்டாரு. இனிமேல் நான் வந்து வேலைக்கு வர மாட்டேன், வேறு யாரையாவது வேலைக்கு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருடைய வீட்டிலே தாங்க இருந்திருக்காரு. அதன் பிறகு வேற ஒரு வேலையை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 2007 காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர், இந்த சம்பவத்தை உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் மறுபடியும் மிச்சர் கடைக்கு போகவே கிடையாது. என்னுடைய அண்ணன் வந்து கால் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்தார் இல்லையா, அவரோடய நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அந்த மிச்சர் கடையில் இருக்கக்கூடிய அந்த வேலையை வந்து நான் மொத்தமாக மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணிய கலைவாணனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. இது போல தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.